everyone, welcome to Trends Atelier. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போற ஸ்டிச்சோட பேர் embossed loading stitch. So நம்ம இதுக்கு முன்னாடி வந்து loading stitch and filling stitch எல்லாமே நம்ம பார்த்தோம் last classes-ல. So இப்போ வந்து அதிலேயே embossed loading எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து லோடிங்க்கு எம்போஸ்டுக்கு என்ன பண்ணேன் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டேனா ஸோ அதே மாதிரி தான் ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ இது எம்போஸ்டு லோடிங் அப்படின்றது வந்து ஒரு மோட்டிவ் டிசைன்ஸ் இல்லை பீகாக் டிசைன் லோட்டஸ் டிசைன் இந்த மாதிரி டிசைன்ஸில் ஃபில்லிங் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த எம்போஸ்டு லோடிங்க்கு நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறது வந்து இந்த பைப்பிங் த்ரெட் தான். இந்த பைப்பிங் த்ரெட் வச்சு தான் நம்ம வந்து ஒரு எம்போஸ்டு லுக்கை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம பாக்ஸ்ன்னு பார்க்குறத விட ஒரு டிசைனுக்கு நம்ம வந்து எம்போஸ்டு லோடிங் போடுறோம் அப்படின்னா அந்த டிசைனோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி த்ரெட்டோட சைஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கணும். மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த த்ரெட்டை வந்து அந்த மெஷரிங்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வச்சு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதே சைஸுக்கு வந்து நான் இன்னொரு த்ரெட் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம ஒரே பைப்பிங் த்ரெட்டை வச்சும் நம்ம எம்போஸ்டு ஸ்டிச் போடலாம், ரெண்டு வச்சும் போடலாம். ரெண்டு பைப்பிங் த்ரெட்டை வச்சு நம்ம எம்போஸ்டு ஸ்டிச் போடும்போது நமக்கு வந்து அதோட லுக்கே வந்து இன்னுமே எம்போஸாக தெரியும். ஓகே, அதுவும் இல்லாமல் நான் இப்போ போட்டிருக்கிற பாக்ஸோட சைஸை பொறுத்து நான் வந்து மெஷர் பண்ணி ரெண்டு த்ரெட்டை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கேன். இந்த த்ரெட்டை வந்து பைப்பிங் த்ரெட்டை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபேப்ரிக் க்ளூ இல்லை B7000 க்ளூ இந்த மாதிரி எந்த க்ளூ வேணால் யூஸ் பண்ணி அந்த பைப்பிங் த்ரெட்டை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம் அந்த பாக்ஸ்குள்ளே. ஆர் அப்படி பண்ணல அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன அனதர் என்ன இருக்குது அப்படின்னா நம்மளோட சில்க் த்ரெட் இருக்கு இல்லையா, சில்க் த்ரெட்டை போட்டாலும் சரி இல்லை ஜரி த்ரெட்டில் போட்டாலும் சரி, நான் இப்போ போட போகிறது வந்து ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி இதை வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ்ஸு. இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து நான் தனியாக ஒரு கிளாஸாகவும் போட்டிருக்கேன் அண்ட் நான் வந்து ஷார்ட்ஸ்லேயுமே வந்து அதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் நான் போட்டிருப்பேன். எப்படி செயின் வித் ஜிக்ஸாக் எப்படி போடுறது அண்ட் வெறும் ஜிக்ஸாக்கில் வந்து நிறைய டைப்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, 3 டைப் பார்த்துருப்போம் டோட்டலாக. ஸோ அதில் வந்து நான் இப்போ போட போகிற டைப் என்னென்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். மேலேயும் நான் லாக் ஸ்டிச் போட போகிறது கிடையாது, கீழேயும் நான் வந்து லாக் ஸ்டிச் போட போகிறது கிடையாது. ஸோ இதோட டைப் என்னது, ஃபர்ஸ்ட் டைப். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைப்பில் தான் வந்து இந்த மாதிரி மேலேயும் லாக் ஸ்டிச் போடாமல் கீழேயும் லாக் ஸ்டிச் போடாமல் நம்ம வந்து கண்டினியூஸாக ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட்டுட்டு வருவோம். ஸோ அதுதான் டைப் 1. ஸோ டைப் 1 தான் நான் இங்கே வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த டைப் 1 ஜிக்ஸாக் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி நான் இந்த த்ரெட்டை வந்து நான் இப்போது என்ன பண்ணுறேன் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுறேன். ஓகே, ஸோ இதே மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், இப்போது நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம முடிச்சிட்டோமா. ஸோ முடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து லாஸ்ட்டில் ஒரு எண்ணாட் போட்டு நம்ம வந்து இந்த ஸ்டிச்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்னொரு பைப்பிங் த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த பைப்பிங் த்ரெட்டையும் எடுத்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதை வந்து இந்த பைப்பிங் த்ரெட்டை இதை ஒட்டி வச்சாலும் சரி, நம்ம ஃபஸ்ட்டே ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா ஒரு த்ரெட்டு, ஸோ அந்த த்ரெட்டை ஒட்டி வச்சு ஸ்டிச் பண்ணாலும் சரி, இல்லை நான் இப்போ ஸ்டிச் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணாலும் சரி, எப்படி ஸ்டிச் பண்ணாலும் நமக்கு பட் எப்படி இருக்கும் அதாவது அந்த டைப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அதோட எம்போஸ்டு லுக் வேறு மாதிரி இருக்கும் அண்ட் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு எம்போஸ்டு லுக் வேறு மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் இப்படி போட்டு காட்டுறேன், நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சஸில் வந்து நான் அந்த மாதிரி போட்டு காமிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி நம்ம 2 த்ரெட்டையுமே வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் அந்த பேர்லேயே பாருங்கள் எம்போஸ்டு லோட் ஸ்டிச், அதாவது லோட் ஸ்டிச் தான் வந்து நான் இங்கே போட போகிறேன், ஃபில்லிங் ஸ்டிச் கிடையாது, லோடிங் ஸ்டிச் நான் இங்கே போட போகிறேன். ஸோ லோடிங் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்றதையும் நம்ம கிளாஸில் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி இல்லையா. ஸோ அதோட வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, அது நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த ஸ்டிச்சு தான் வந்து இங்கே நான் அப்ளை பண்ண போகிறேன் இங்கே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லோடிங் ஸ்டிச் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா, அந்த லோடிங் ஸ்டிச்சே போடுறோம், பட் அதை வந்து எம்போஸ்டாக போடுறோம். எம்போஸ்டாக போடும்போது என்னாகும், நமக்கு ஒரு எம்போஸ்டு லுக்கு கிடைக்கும். எம்போஸ்டு லுக் அப்படின்னா ஒரு எப்படி சொல்லலாம்,
ஒரு டிசைனை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிற மாதிரியான ஒரு லுக் தான். ஓகே, இது ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் இதோட லுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ லோடிங் எப்படி போடுவோம்? ஆக்சுவலி கார்னர் டு கார்னர் ஸ்டிச்சஸ் தான் வந்து லோடிங் ஸ்டிச்சு. ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி போடுவோம்? ஃபில்லிங் ஸ்டிச் வந்து ஹரிசாண்டல் லைனை ஃபில் பண்ணிட்டு வருவோம். அதாவது பாக்ஸோட மேலே லைன் அண்ட் கீழே லைன், இந்த 2 லைனையும் லாக் ஸ்டிச் போட்டு நான் வந்து ஃபில் பண்ணிட்டு வருவேன். இங்கே மேலேயே நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோலேயே தெரியும், அந்த பிங்க் கலர் த்ரெட்டில் நான் ஒரு ஸ்டிச் போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஃபில்லிங் ஸ்டிச். பட் இது வந்து நம்ம இப்போ போட்டுருக்கிறது வந்து லோடிங் ஸ்டிச். லோடிங் ஸ்டிச் அப்படிங்கும்போது நம்ம கிராஸாக வந்து லோட் பண்ணிட்டு வருவோம். அதாவது ஆப்போசிட் டைரெக்ஷனில் கார்னர் டு கார்னர் வந்து லோட் பண்ணிட்டு வருவோம். ஓகே, இதை வந்து அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியது தான். இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த த்ரெட்டு நம்ம வந்து நடுவில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பைப்பிங் த்ரெட்டு. அந்த பைப்பிங் த்ரெட்டு வந்து நம்ம மேலே தெரியக்கூடாது. இந்த த்ரெட்டு நான் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் த்ரெட்டு போட்டுட்ருக்கேன் இல்லையா, ஸோ இதுக்கு மேலே அந்த ஒயிட் கலர் த்ரெட்டு தெரியவே கூடாது. ஸோ பைப்பிங் த்ரெட்டு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஸ்டிச்சு அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கணும். ஓகே, ரொம்ப நெருக்கமாக போட்டு பழகிக்கணும் ஸ்டிச்சஸு. ஸோ அப்படி போடும்போது தான் இந்த லோடிங் ஸ்டிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக வரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு லோட்டஸ் டிசைனில் பீகாக் டிசைன்ஸ்லலாம் யூஸ் பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஒரு லோட்டஸ் போட்டுட்டு அது நார்மலாக நம்ம வந்து ஒரு சில்க் த்ரெட்டை வச்சு ஃபில் பண்ணுறதுக்கும் அண்ட் இந்த மாதிரி எம்போஸ்டு லுக் கொடுக்கறதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது ப்ரைடல் ப்ளவுசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இடத்துல வந்து லோடிங் ஸ்டிச், ஃபில்லிங் ஸ்டிச் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, நாம் வந்து சும்மா இந்த மாதிரி நார்மல் லோடிங், நார்மல் ஃபில்லிங் பண்ணாமல் இந்த மாதிரி எம்போஸ்டு லோடிங் ஸ்டிச் எல்லாம் பண்ணும்போது அதோட லுக்கே வந்து இன்னுமே கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே நம்ம வந்து போடுறோம். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம இதே மாதிரி கடைசி வரைக்குமே நம்ம ஃபில் பண்ணிட்டு வர போகிறோம். அண்ட் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டிச்சை வந்து பழகிட்டிங்க அப்படின்னா அதோட ஸ்டாப் பண்ணாமல் ஏதாவது ஒரு இமேஜில் அப்ளை பண்ணி பாருங்கன்னு. ஓகே, அப்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த ஸ்டிச்சை வந்து நான் சொன்ன மாதிரி லோட்டஸ் டிசைன் போடுங்க. ஓகே, ஒரு லோட்டஸ் டிசைன் போட்டு அதோட பெட்டல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட்டை வந்து சென்டரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வந்து ஒரு பைப்பிங் த்ரெட் வச்சாலே போதுமானதாக இருக்கும். ஸோ ஒரு பைப்பிங் த்ரெட்டை வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே எம்போஸ்டு ஸ்டிச்சு நீங்கள் போட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதுக்கு மேலே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோலேயே உங்களுக்கு 3ஓட, அதாவது எம்போஸ்டு லோடிங் ஸ்டிச், நார்மல் லோடிங் அண்ட் நார்மல் ஃபில்லிங் ஸ்டிச்சோட டிஃப்ரென்ஸ் காட்டியிருப்பேன் பாருங்கள். இது எம்போஸ்டு லோடிங், அது வந்து ஃப்ளாட் ஃபில்லிங், அது ஃப்ளாட் லோடிங். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.